ஒமான்ல வெயில் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப எளிமையா விலையும் கம்மியா இருக்கக்கூடிய இந்த பாதாம் பிசின் வச்சு ஒரு 3 ட்ரிங்க் ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? முன்னாடி நாள் நைட்டே ஒரு 4, 5 துண்டு பாதாம் பிசின எடுத்துட்டு நைட்டே தண்ணி ஊத்தி ஊற வச்சுட்டோம் அப்படின்னா, மார்னிங் பார்த்தோம்னா இது போல ரெடியா இருக்கும். இப்போ ஒரு கிளாஸ்ல பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம். அது கூட நான் சப்ஜா விதைகளும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலா நம்ம சியா விதைகளும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மார்னிங் ரெடி பண்ண ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. ரெடி பண்ணிட்டு பாட்டில்ல ஊத்தி குடிச்சுக்கலாம். நம்மளுக்கு வேணும்ன்றப்ப பாடி ரொம்ப ஹைட்ரேட்டடா இருக்கும். சுகர் சேர்த்ததுக்கான ரீசன் இன்ஸ்டன்ட்டா ஒரு எனர்ஜி கிடைக்கும், டயர்ட்னஸ் குறையும். உங்களுக்கு சுகர் வேணாம்னா சால்ட் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து அதே போல ஒரு கிளாஸ்ல லெமன் ஜூஸ், பாதாம் பிசின், சப்ஜா விதைகள், அது கூட நான் 2 ஸ்பூன் நன்னாரி சர்பத் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா பாதாம் பிசின் சர்பத் ரெடி. அடுத்து ஒரு கிளாஸ்ல 1 ஸ்பூன் பாதாம் பிசின், 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம ஒரு கிளாஸ் மில்க் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். இது நல்லாவே வெயிட் கெயின் ஆகும். பாதாம் பிசின்னால நம்ம உடம்புக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. உடல் சூட்டை வந்து குறைக்கும், நீர் சத்தை வந்து அதிகரிக்கும், செரிமானத்துக்கு உதவும், நம்ம ஃபேஸும் நல்ல க்ளோவா இருக்கும். அதே போல எதுவுமே அளவா எடுத்துக்கிறது நல்லது.